கடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரோகிணி சிந்தாமணி கிட்ட சொல்றாங்க, ஆன்ட்டி மனோஜோட மனசு மாறிடுச்சு. மனோஜ் என்கிட்ட எவ்வளவு அன்பா பாசமா பேசுறாரு தெரியுமா? ஆனா இப்ப எல்லாத்துக்குமே முற்றுக்கட்டியா இருக்கிறது விஜயா மட்டும்தான். அவங்க இல்லைன்னா நான் மனோஜ் கூட சேர்ந்து சந்தோஷமா என்னுடைய லைஃப்பை நான் வாழ்ந்துடுவேன்னு சொல்லிட்டு வருத்தமாவும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. ரோகிணி, மனோஜ் மனசு மாறினதே ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம். இதுக்கு எதுக்கு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? மனோஜ் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசி நீ இருக்கிற இடத்துக்கு மனோஜை வரவே. விஜயாவே நினைச்சாலும் மனோஜ் விஜயாவை விட்டு வந்துடணும். எவ்வளோ காலில் விழுந்து கதறி அழுது கூப்பிட்டாலும் மனோஜ் திரும்ப விஜயா பக்கம் போகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் நீ பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆன்ட்டி, மனோஜ் என்ன சொன்னாரு தெரியுமா? எனக்கு உன்னை மன்னிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுல சந்தோஷம்தான். ஆனா என் அம்மா இப்ப வரைக்கும் மனசு மாறல. அதனால நீ வீட்டுக்கு வர முடியாது. அதனால என் அம்மாவையும் விட்டுட்டு வர முடியாதுன்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. மனோஜ் இந்த அளவுக்கு மனசு மாறினது பெரிய விஷயம்தான். நீ தான் மனோஜோட மனசை மாத்தி மனோஜ் கூட சேர்ந்து வாழ்றதுக்கான எஃபெக்ட் எல்லாமே எடுக்கணும்னு சொல்றாங்க. புரியுது ஆண்டி, என்ன பண்ணணுன்றத நான் முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ரோகிணி சிந்தாமணியோட காலை கட் பண்ணிட்டு மனோஜ்க்கு கால் பண்றாங்க. மனோஜ், உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டோட அட்ரஸை உனக்கு அனுப்புறேன், அந்த இடத்துக்கு நீ வரியான்றாங்க. ஏன் ரோகிணி, நீ இங்கேயே பேசலாமே ஷோரூம்லேன்னு சொல்றாங்க. இல்லை மனோஜ், அடிக்கடி நான் வந்துட்டு இருந்தா உன்னுடைய அம்மாவுக்கு நான் போற விஷயம் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் தேவையில்லாம உனக்கு தான் பிரச்சனை, பரவாயில்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. சரி சரி, நீ சொல்றபடியே நான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மனோஜ் போறாங்க. ரோகிணி மனோஜ், நீ இப்போ வந்துட்டீங்கன்னா திரும்ப உன் வீட்டுக்கு நீ போகவே மாட்ட. உன்னை நான் என் கூடவே வச்சுக்க போறேன்னு சொல்லிட்டு ரோகிணி மனசுல நினைக்க மனோஜ் அங்க வராங்க. மனோஜ், இந்த ட்ரெஸ்ல நீ பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்க, அழகா இருக்குன்றாங்க. ரோகிணி, இது நீ எனக்கு எடுத்து கொடுத்த ட்ரெஸ் மறந்துட்டியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா இல்லை மனோஜ், மறந்துட்டேன். இப்பெல்லாம் நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ற தெரியுமா? நம்ம ரெண்டு பேரும் எவ்வளோ அன்பா பாசமா லவ்வபுல்லா இருப்போம். நம்மளை பிரிக்கிறதுக்காக ஏகப்பட்ட சதி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அது எதுவுமே நம்பிடாத மனோஜ், ப்ளீஸ் மனோஜ். நான் எல்லா பொய்யும் சொன்னேன்னா அது எல்லாமே உன்னுடைய அன்பு பாசம் எனக்கு கிடைக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக தான். அதை நீ நம்புன்னு சொல்லிட்டு ரோகிணி கொஞ்சம் கொஞ்சமா மனோஜோட மனசை மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதே இடத்துக்கு தான் நம்ம ரோகிணி எந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்காங்களோ அந்த இடத்துக்கு நம்ம மீனா முத்து ரெண்டு பேருமே வராங்க. ஏன்னா நம்ம முத்து மீனா ரொம்பவே அலைச்சலா வேலை பார்த்துட்டு வந்திருப்பாங்க. நேரத்துக்கு சாப்பிட்றது இல்லைன்னு சொல்லிட்டு மீனாவை ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இப்போ நம்ம மீனாவை முத்து கூட்டிட்டு மீனா உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க, இது கொஞ்சம் பார்க்க ரிச்சா இருக்கு, இங்கெல்லாம் ஏகப்பட்ட விலை இருக்கும், வாங்குங்க நம்ம போய் வீட்லயே சாப்பிட்டுக்கலான்றாங்க. மீனா, ஒரு முறை சாப்பிட்றதுனாலலாம் ஒன்றும் ஆகாது. ஏங்க, நம்ம 48 லட்ச ரூபாய் பணத்தை அரேஞ்ச் பண்ணணும். எல்லாமே காசு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாதானங்க எல்லாமே முடியுன்றாங்க. சரி, இந்த ஒரு முறை மட்டும் சாப்பிட்டுக்கலாம் மீனா, அதுக்கப்புறம் நீ சொல்கிறபடி வீட்லேயே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு முத்து மீனா ரெண்டு பேருமே ரோகிணி மனோஜ் இருக்கிற ஆப்போசிட் டேபிளில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மீனா ஹேண்ட் வாஷ் பண்ண போகலன்னு சொல்லி பார்க்கும்போது ரோகிணி மனோஜ் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்ததும் மீனாவுக்கு ரொம்பவே பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. ஏங்க, அங்கே பாருங்களேன், உங்கள் அண்ணாவும் ரோகிணியும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்களேன்னு சொல்லிட்டு இருக்க. உடனே முத்து பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. பார்லர் அம்மா விரிச்ச வழியில மனோஜ் விழுந்துட்டான். இனி யார் நினைச்சாலும் மனோஜை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி இப்போ முத்து சொல்ல, ஏங்க முதல்ல இதை வீடியோ எடுங்க, அத்தைக்கு அனுப்புனா அத்தை எல்லாமே பார்த்துப்பாங்கன்னு சொல்றாங்க. உடனே முத்து வீடியோ எடுத்து அதை நம்ம விஜயாக்கு அனுப்பி விடுறாங்க. உடனே விஜய் இதை பார்த்துட்டு ரொம்பவே கோபப்படுறாங்க. உடனே முத்து அம்மா, நாங்கள் சொல்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு இப்பவே வாங்கம்மான்னு சொன்னதும் 5 நிமிஷத்துல வரண்டா முத்து, நீ அங்கேயே இருன்னு சொல்லிட்டு கோபமா விஜயா வர, மனோஜ் உன் அம்மா சொல்றதை எதுவுமே நீ கேட்காத மனோஜ், நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா நிம்மதியா கிருஷ் கூட நம்ம குடும்பமா ஒன்னா சந்தோஷமா வாழலாம் மனோஜ், நீ உன் அம்மாவை விட்டுட்டு வந்துட்டு மனோஜ்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட பேசிட்டு இருக்க. ரோகிணியோட கையை பிடிச்சி மனோஜ் பேச உடனே அந்த இடத்துக்கு விஜயா வராங்க. கையை எடடி மேலுன்னு சொல்லிட்டு ரோகிணி கண்ணத்திலே பல்லார்னு ஒன்று விடுறாங்க. அம்மா, இப்ப எதுக்கு ரோகிணி அடிச்சுன்றாங்க? ரோகிணியை மட்டும் அடிச்சிருக்க கூடாதுடா, உன்னையும் சேர்த்து அடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு விஜயா மனோஜ் ரோகிணி ரெண்டு பேருமே மாறி மாறி அடிச்சிட்டு இருக்காங்க. மனோஜ் அம்மா, இப்ப நான் என்ன தப்பு பண்ணேன்? ரோகிணியை மீட் பண்ண வந்தேன், அது ஒரு தப்பான்றாங்க. ஏண்டா, அவ விரிச்ச வழியில நீ சிக்கிக்கிட்ட, அவ எப்படிப்பட்ட கேடு கெட்டவன் தெரிஞ்சும் நீ திரும்ப திரும்ப அவளை நம்புறியே, அப்ப எல்லாரும் சொல்ற மாதிரி நீ முட்டாள் தானடா, படிச்சிருந்தோம், உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையான்னு சொல்லிட்டு விஜயா ரொம்பவே கோவமா ரோகிணி மனோஜை திட்டிட்டு இருக்காங்க. இதை கேட்ட மனோஜ் விஜயாவை எதிர்த்து பேசுவாங்களா இல்லையாங்கிறத
வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.